பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மனைவி ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இணைக்கப்பட்டிருக்காங்க. அந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த மனைவி மனைவியோட சரீரம் அவள் அதுக்கு அதிகாரம் எடுக்க முடியாது. தன்னுடைய என் சரீரம் எனக்கு சொந்தமான சரீரம், என் இஷ்டப்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவதற்கு, உரிமை பாராட்டுவதற்கு மனைவிக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அந்த உரிமை யாருக்குரியது? அந்த சரீரம் யாருக்குரியதுன்னா புருஷனுக்கே உரியது. அந்த மனைவிக்கு உள்ள புருஷனுக்கே உரியது அந்த சரீரம். அதே போல் பாருங்கள், அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. ஆமென். அதே போல தான் புருஷனும் தன்னுடைய சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. என் சுய சரீரம் என்னோட சரீரம், நான் என் இஷ்டப்படி செய்வேன், எப்படி வேணால் நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவதற்கு, உரிமை பாராட்டுவதற்கு புருஷனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அந்த அந்த புருஷனுக்குள்ளேய சரீரம் மனைவி தான் அதிகாரம் செலுத்த வேண்டும். அந்த அதிகாரம் மனைவிக்கு தான் இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கணவன் மனைவி அவங்க இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். ஒரே சரீரம். அவங்க அவங்களோட பாதி தான். இப்போ மனைவியானவள் அவர் சரீரத்தின் பாதி தான் கணவர். அதை கணவராக இருக்கிறவங்க அவங்களோட சரீரத்தின் பாதி தான் மனைவி. அவங்க இருவரும் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. மனதளவிலும் சரி, உடலும் சரி, அவர்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் ஏற்ற வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும், குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். அவங்க சுபாவத்தின்படி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. மனைவி ஒரு கேரக்டர் இருக்கலாம், கணவன் ஒரு கேரக்டர் இருக்கலாம். கணவன் ரொம்ப கோவப்படுவார், மனைவி சாந்தமாக இருப்பாங்க. இல்லைனா ஒரு இடத்துல மனைவி படபடன்னு பேசுவாங்க, அந்த சைடு கணவர் பார்த்தா ரொம்ப அமைதியாக, அவர் ரொம்ப அதிகமாக பேசாமல் காமன் குவைட்டாக இருப்பார். இப்படி தான் அந்த வாழ்க்கையை ஆண்டவர் இணைத்து வைக்கிறார். ஆப்போசிட் சுபாவத்தோடு இருக்கிறவர்களை தான் தேவன் மேட்ச் பண்ணுறார், ஏற்ற துணையாக கொடுக்குறார். அப்போ ஏற்ற துணையாக அவர் கொடுத்தார் என்றால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும். நாம் எல்லாமே அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து, நிறையோ குறையோ, கஷ்டமோ நஷ்டமோ, இன்பமோ துன்பமோ, உயர்வோ தாழ்வோ என்ன நடந்தாலும் ஒரே சரீரம் என்ற உணர்வோடு ஒரே அந்த ஐக்கியத்துக்குள்ளே இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கைக்காக செல்லக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தேவன் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் அவ்வளவாக அதிகமாக நேசிக்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கையில் தான் பிரிவினை உண்டு பண்ணுவதற்கு பிசாசு பல விதத்திலே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒன்று கணவருக்குள்ளே, இல்லை மனைவிக்குள்ளே, அவங்களுக்குள்ள பிரிவினை ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை குலைக்கணும், பிரிவினை உண்டு பண்ணணும். இதுதான் அந்த பிசாசோட திட்டமாக இருக்கிறது. அப்போ நாம் ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி பாருங்கள், நம்மளுடைய சரீரம், மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்போ உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, கிச்சனில் வேலை செய்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, வீட்டை கூட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. புருஷன் அப்படியே படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? ஏன்னா நம்மளோட சரீரம் இப்போ மனைவியோட சரீரத்திற்கு புருஷன் தான் அதிகாரி. அப்போ மனைவியோட சரீரத்திற்கு அதிகாரம் மனைவிக்கு கொடுக்கப்படலை. அப்போ அந்த மனைவியானவள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா புருஷனுக்கு அந்த அந்த சரீரத்தின் மேலே அக்கறை இருக்க வேண்டும். அக்கறை. அந்த சரீரம் கஷ்டப்படும் போது, அந்த சரீரம் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நம்மளால் ரிலாக்ஸாக இருக்க முடியாது. உடனே ஓடி போய் அவங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக ஏதாவது வேலை செய்து கொடுத்து அவங்களுடைய பலவீனத்தை கொஞ்சம் தாங்க வேண்டும்.
அதே போல் புருஷனானவன் வேலைகளை முடித்து வீட்டுக்கு வந்து களைப்பாக இருக்கும்போது அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம மனைவி சில சில குடும்பத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, கணவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, ரொம்ப ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணுற புருஷன்மார்கள் இருப்பாங்க, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி வீட்டுக்கு வருவாங்க, அவங்க களைப்பாக இருப்பாங்க, சரீரம் ரொம்ப களைப்பாக இருக்கும். அப்போ அந்த சரீரத்திற்கு அதிகாரி யார்? மனைவி தான். புருஷனுக்கு அந்த புருஷனாக இருக்கிறவங்க அவங்களுக்கு சுய சரீரத்தின் மேல் அதிகாரம் கொடுக்கப்படலை. அப்போ மனைவி அந்த சரீரத்தை தாங்க வேண்டும். அந்த சரீரம் களைப்படைந்து இருக்கும்போது அதற்கு நல்ல உற்சாகப்படுத்துவதற்கு அவங்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கேர் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டு தேவையானதை செய்து கொடுத்து அந்த களைப்பை நீங்குவதற்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிறது மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை. ஏன்னா அந்த ஹஸ்பண்டோடைய சரீரத்திற்கு முழு அதிகாரி மனைவி தான். அப்போ அந்த சரீரம் பலவீனப்பட்டு இருக்கும்போது இவங்களால் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கவே முடியாது. அப்படி தான் ஆண்டவர் மேட்ச் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு 2 பேர்த்தோடைய மனதிலும் வர வேண்டும். மனைவி கஷ்டப்படும்போது இவங்க இருதயம் துடிக்க வேண்டும். அதே மாதிரி கணவர் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு அவங்களுடைய பாடுகள் பட்டு வரும்போது மனைவியின் இருதயம் துடிக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு, ஐக்கியம், அனுசரணை, உதவி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க வேண்டும், அன்பிலே தாங்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் பிணைப்பு. ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஐக்கியத்தை, பிணைப்பை வைத்திருக்கிறார். இந்த பிணைப்பை, இந்த ஒரு இணைப்பை, அந்த மாதிரி ஒரே மனதை குலைக்கு செய்வது தான் பிசாசு. அநேக காரியங்களே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்களை கொண்டு வந்து ஆர்கியூமெண்ட்டு பேச ஆர்கியூமெண்ட் ஆக அது பெரிய சண்டையில் கொண்டு போய் முடிஞ்சு பிரிவினைகளுக்கு கொண்டு போய் முடிஞ்சு நிரந்தரமாக பிரிய வேண்டும் என்று எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. அது இந்த கடைசி காலகட்டங்களில் எத்தனையோ எடுத்ததுக்கெல்லாம் டிவோர்ஸ் என்று போக முடியாத எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் துக்கப்படுவார். ஏனால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நாம் எப்படி குடும்பத்தை கட்டி எழுப்புகிறோம்? கணவனாக இருக்கும்போது மனைவியை எப்படி நாம் நேசிக்கிறோம்? எப்படி அவங்க சரீரத்திற்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? அதே மாதிரி மனைவியாக இருக்கிறவங்க கணவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அந்த சரீரத்தை எவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க? அது நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, கடமை, அதிகாரம். அதே போல் நம்மளுடைய மனைவியாக இருக்கவங்க கணவருக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சுய சரீரத்திற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்போ நம்ம இந்த உணர்வோடு, இந்த சுபாவத்தோட, இந்த திங்கிங்கோடு நாம் குடும்ப வாழ்க்கையில் இருப்போம் என்றால் நாம் ஒருவர் தாங்கி ஒரு பாரத்தை சுமந்து அன்பு, ஐக்கிய, சந்தோஷத்தோடு எப்போதும் இணைந்திருக்க அந்த குடும்ப வாழ்க்கையில் எப்போதும் ஐஸ்வர்யம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எப்போதும் நிலைத்து தரித்திருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற குடும்பமாக அநேகருக்கு சாட்சியாக ஆண்டவர் அந்த குடும்பத்தை அப்பரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த அர்ப்பணிப்புக்குள் வர வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் எங்களை இப்படியாக நீ எதிர்பார்க்கிறீர். உம்முடைய சுபாவம் ஆண்டவரே, நீர் எப்படி எதிர்பார்க்கிறீரோ அத்தன்படி நான் குடும்ப வாழ்க்கையில் இருப்பதற்கு ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க. ஆவியானவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் எப்படி எதிர்பார்க்கிறீரோ குடும்ப வாழ்க்கையில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரோ அந்த சுபாவத்தை, அந்த ஒரு ஆண்டவரை விருப்பத்தை, அந்த ஒரு சிநேகத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, எங்களை இருதயத்தில் பலனை தந்து நீங்கள் அப்படி செய்வதற்கு எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக நீங்கள் ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா என்று சொல்லி நாம் ஆண்டவரண்டில் நம்மளே முழுவதுமாக அர்ப்பணிப்போம். அதோட இந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பாவும் உமைகமானவரை உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே, வியாபிகரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, உடைய பாதபடியில் உம்மை நோக்கி பார்க்க முடியாது நீர் கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி
ஆசீர்வதிக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தின் அப்பா முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே அல்லேலூயா 7ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நான் சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், மனைவியானவள் எப்படி அவங்க தன் சுய சரீரத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, அதே போல் கணவரானவர் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரே, மனைவிக்கு அப்பா மனைவியோட சரீரத்திற்கு கணவரே அதிகாரி, அதே போல் அப்பா மனைவியோட சரீரத்திற்கு ஆண்டவரே அப்பா அதாவது கணவரோட சரீரத்துக்கு மனைவியே அதிகாரி என்று ஆழமாக ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் சத்தியத்தை ஆழமாக எங்களுக்கு விளக்கினீரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எப்படி எங்களடையில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரோ அதன்படி நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எத்தனையோ தடவை குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சுய விருப்பத்திலே அநேக காரியங்களை ஆண்டவரே அப்பா சுபாவத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே திங்கிங் படி நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிற கத்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஒருவர் அன்பிலே தாங்க ஆண்டவரே, ஒரே மனம் ஒரே இருதயத்தோடு அப்பா ஆண்டவரே கிறிஸ்து உமக்கு கீழ்ப்படிது போல ஆண்டவரே அப்பா எங்களுக்குன்னு கொடுத்த ஆண்டவரே கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக, அதே போல் அப்பா கணவரானவர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே கிறிஸ்து நீர் சபையை நேசிக்கிறது போல ஆண்டவரே அப்பா குடும்பத்தின் தலையாக இருக்கிற கணவரும் ஆண்டவரே மனைவியை நேசிக்க அன்பு கூற கசிந்து கொள்ளாமல் அவர்களை கசிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஆண்டவரே அவங்க உள்ளத்தில் நீங்கள் ஏவுதலை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அல்லேலூயா அப்பா தங்களுடைய சரீரத்தை பார்க்காதபடி ஆண்டவரே மனைவியோட சரீரத்தை பார்க்கும், மனைவியானவர் தன்னுடைய சரீரத்தை பார்க்காதபடி ஆண்டவரே கணவனுடைய சரீரத்தை கேர் பண்ணுவோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அப்படி ஒரு ஐக்கியத்தை நீங்கள் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் சொந்த பந்தங்கள் உற்றா உறவினர்கள் இணைஞ்சன மதங்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கோங்க. ஜெபத்தை கேட்டு அதன்படி எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களே ஒரு விஷயத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.